ஸோ இந்த சம்மில் பார்த்தோம்னா இந்த பிளாக் வந்து ஓகே 50 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. சர்ஃபேசஸ் ஆர் ஸ்மூத். சர்ஃபேஸ் எல்லாம் ஸ்மூத் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ரிக்ஷன் கிடையாது. ஃப்ரிக்ஷன் கிடையாதுன்னா நீங்கள் ஃபோர்ஸ் வந்து ஏல அப்ளை பண்ணுறோம். ஏ அப்ளை பண்ணும்போது பி கான்டாக்டில் இருக்குது. ஸோ ஏ பி மூவ் ஆகும். பட் சி என்ன ஆகும்? ஃப்ரிக்ஷன் கிடையாது இல்லையா? ஸோ அது வந்து கீழே விழுந்துடும். ஸோ சி கீழே விழுந்துடும். ஸோ வாட் வி ஹாவ் டு ஃபைண்ட் த ஃபோர்ஸ் விச் ஏ எக்ஸர்ட்ஸ் ஆன் பி, அதாவது நார்மல் ரியாக்ஷன். இப்போ ரெண்டு சர்ஃபேஸும் கான்டாக்டில் வரும்பொழுது நமக்கு தெரியும் அங்கே ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வரும். அந்த ரியாக்ஷன் என்னது? பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட். ஸோ இதுதான் சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட்னா நமக்கு நார்மல் ரியாக்ஷன் எங்கே இருக்கும்? ஏனால வருது இப்படி இருக்கும். ஓகே, பி வந்து இங்கே ஏக்கு இது பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சலரேஷன் ஆஃப் சி. இப்போ சர்ஃபேசஸ் ஆர் ஸ்மூத் வந்து அப்போ ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ். ஃப்ரிக்ஷன்லெஸ்னா ஸோ சி வந்து மூவே ஆகாது. சி மூவ் ஆகாதுன்னா ஆக்சலரேஷன் ஆஃப் சி இஸ் 0. நெக்ஸ்ட் வந்து ஏ எக்ஸர்ட்ஸ் ஆன் பி வேணும்னா அப்போ வந்து பியில் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைங்க. பியில் இருக்கக்கூடிய ஒரே ஃபோர்ஸ் என்னது? ஏ மட்டும்தான் இது பண்ணுது. இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஏல தான் அப்ளை பண்ணுறோம், பிக்கு அப்ளை பண்ணல. ஸோ நெட் ஃபோர்ஸ் என்னது? நெட் ஃபோர்ஸ் வந்து இங்கே இருக்குது. நெட் ஃபோர்ஸ் வேணும்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் தேவை. ஸோ ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? ரெண்டு பாடியும் கான்டாக்டில் இருக்கிறதுனால ஒரே ஆக்சலரேஷனில் தான் மூவ் ஆகும். அப்போ ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான வழி என்னது? ஃபோர்ஸ் அப்ளை டிவைடட் பை m1 + m2. மாஸ் என்னவோ அதை ரெண்டே ஆட் பண்ணி இது பண்ணணும். ஸோ இது என்னது? ஃபோர்ஸ் வந்து 50, 1 + 2, ஏன்னா 2 and 1 இல்லையா? ஸோ இட் இஸ் 50/3 m/s². இதை நீங்கள் ஒரு ரெண்டு பிளாக் எடுத்து வச்சுட்டு, நீங்கள் குழந்தைங்க விளையாடுற பிளாக் எடுத்து வச்சுட்டு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலே உங்களுக்கே தெரியும் இந்த சம் எவ்வளோ ஈஸி அப்படின்னு. ஸோ இப்போ நெட் ஃபோர்ஸ் கிடச்சிச்சு. அப்போ வந்து என்ன அர்த்தம்? இங்கே ஃப்ரீ பாடி டயக்ராம் ரெண்டுமே. இப்போ R1 மட்டும்தான் இங்கே இருக்குது. அந்த R1 எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? நெட் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ R1 will be equal to mass into acceleration. Mass of the body B என்ன கொடுத்துருக்காங்க? 2 kg. Acceleration 50/3. ஸோ 100/3 நியூட்டனுங்கிறது தான் வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸ். கிளியரா?